மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். We are celebrating the success of Indian cricket team. Yes, ஸ்ரீலங்காவோட ஒரு பயங்கரமான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இணைஞ்சிருக்கார் கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பலு. முதல்ல எப்படி இருந்தது ஸ்ரீலங்கா ட்ரிப்பு? ஓகே, கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு திடீர்னு ஒரு ஸ்ரீலங்கா போக வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஓகே, போன இன்ஃபேக்ட் மேட்ச் டைரெக்டாக போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. அதுக்காக டிக்கெட் புக்கிங்லாம் கூட ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பட் கடைசி நிமிஷத்தில் அது கேன்சல் ஆகும் போல் இருந்தது. ஏன்னா கோலுக்கு போகிற மாதிரி என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது அப்படின்னு இருந்தது. பட் வி சம்ஹவ் மேனேஜ் டு மேக் இட். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து இந்தியன் டீம் வந்து அவுட் சைடு இந்தியா ஒரு மேட்ச் ஆடி நான் பார்த்தது கிடையாது. பி டெஸ்ட் மேட்ச் ஆர் ரெட் பால் ஒயிட் பால் கிரிக்கெட் எதுவாக இருந்தாலும் நான் இந்தியன் டீமை வெளியில் ஆடி நான் பார்த்தது கிடையாது. இது ஒரு சான்ஸ் கிடைக்கிது. நம்ம அட்லீஸ்ட் ஒன் டே ஆஃப் த மேட்ச் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பிளான் இருந்தது, அது ஆசை இருந்தது. போனேன். தேர்ட் டே நேர கிரவுண்டுக்கு போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு நல்ல கிரிக்கெட் அன்றைக்கி பார்த்தோம். பட் நீங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கோல் மாதிரி கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் நீங்கள் வந்து இட்ஸ் பெட்டர் டு பி சீன் ஆன் த டிவி. நேராக போய் உட்காந்து பார்க்குறத விட. ஏன்னா அது நீங்கள் வந்து நம்மளோட அந்த டிப்பிக்கல் ஸ்டேடியம் அட்மாஸ்பியர் அங்கே இல்லை. ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது அவங்களுக்கு. மற்ற எல்லாம் ஓப்பன் கிரவுண்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது அவங்க. பட் எல்லாமே நம்ம அது எப்படி ஓப்பன் கிரவுண்டில் உட்காந்து நீங்கள் பார்க்குறதுன்னு நீங்கள் ஃபீல்டில் இருக்க மாதிரி தானே இருக்கும். ஒரு மேட்ச் நீங்கள் போய் ரசிக்கணும்னா கொஞ்சம் ஏரியல் வியூ இருக்கணும். நீங்கள் கிரவுண்டாக நீங்கள் ஒரு தேர்ட் மேனில் நிற்கிற மாதிரி, நீங்கள் ஃபைனலில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அது ஒரு தனி ஃபீல். நீங்களும் கிரவுண்டில் இருந்து ஆடுற மாதிரி இருக்கும். பட் ஒரு ஏரியல் வியூ இருக்கும்போது வந்து அதோட கிரிக்கெட் நுவான்சஸ் பார்க்க முடியும். நீங்கள் தரையாக உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக ரசிக்க முடியறது இல்லை. இன்ஃபேக்ட் நான் நேராக போய் பார்த்த மேட்ச் அதுக்கப்புறம் டிவியில் பார்த்து இன்னும் பெட்டராக ரசிச்சேன். ஓகே, பட் ஆம்பியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐ டெல் யூ பாலு, ஒரு தடவை லைஃப்பில் பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ். சரி, ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸ் அதாவது ஸ்பெக்டேட்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் பூரா கடல், ஒரு முக்கால் பக்கம் கடல், அதுக்கப்புறம் ஒரு டச் ஃபோர்ட் இருக்காங்க. ஸோ அந்த ஆம்பியன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் கிரிக்கெட்டை நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மேலே இருந்து பார்க்கணும். அப்படி தான் இருந்தது. இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்தது. ஒரு நாள் பார்க்க இன்னைக்கு சந்திக்கிறத பிளானே இல்லை. ஏன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா ட்ரிப் போகிறீங்கன்னு சொன்னோன்னா ஓகே செகண்ட் மேட்ச் முடிச்சுட்டு பார்த்துக்கலான்ட்டு. என்ன திடீர்னு ஸ்ரீலங்கா போக வேண்டிய அவசியம் எதுனா? சும்மா ஆக்சுவலி மை சன் ஹட் கம் ஃப்ரம் த யூஎஸ். அவர் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. நாங்கள் இந்தியாவில் யூஸ்வலாக வென்எவர் ஹீ கம்ஸ்னோ ஒரு ஏதாவது ஒரு அவுட்டிங் போயிட்டு வருவோம். இந்த வாட்டி ஒரு நார்த் ஈஸ்ட் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பட் மழையாக இருக்கும்னு ஒரு பேச்சு இருந்ததுனால எனக்கு ரொம்ப நாளாக ஸ்ரீலங்கா போகணுன்னு ஆசை. ஸ்ரீலங்கா இஸ் அ கண்ட்ரி தட் ஐ நெவர் விசிட்டட். போகணுன்னு ஆசை. அதை பற்றி அவங்ககிட்ட பேசினா இம்மீடியட்லி தே ஆல் செட் எஸ். ஸோ இட்ஸ் அ ஸ்மால் ஃபேமிலி கேதரிங்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு வந்தோம் ஒரு 4-5 days. இட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஆமாம். சரி, ஆக்சுவலி இது வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்கணும் கிரிக்கெட் மேட்ச்சு. அங்கே போய் உட்காந்து பேசும்போது மை கிராண்ட்சன், his name is Ritvik Narayanan. He in fact wanted to appear on the screen. He wanted to say hello to Adan Cinema viewers. எல்லாருக்கும் ஒரு ஹலோ சொல்லணும்னு ஆசை. ப்ளீஸ் கூப்பிடுங்க. Come here. I'll just introduce Ritvik and he is Ritvik and just speak to him for a couple of minutes. ஹலோ ரித்விக், எப்படி இருக்கீங்க? குட். நீங்க? சூப்பராக இருக்கேன். உங்கள் தாத்தாவோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இப்போ தான் நான் பார்த்துன்னு வந்தேன். ஒன்று நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். ஓகே, சும்மா ஒன்று இப்போ பார்த்துன்னு வந்தேன். ஓகே, ஸ்ரீலங்கா போயிருந்தீங்களா? கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? சும்மா லைக் 30 minutes போய் பார்த்தோம். ஓகே, அவ்வளோ ஒழுங்காக தெரியல கண்ணில். ஓகே, நீங்கள் கிரிக்கெட் பார்ப்பீங்களா? நிறைய பார்ப்பேன். யார் உங்களோட ஃபேவரட் பிளேயர்? ஸ்ரேயாஸ் ஐயர். எதனால? ஏன்னா யூஸ்வலாக சின்ன பசங்க வந்து ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர்னு சொன்னாங்கன்னா தோனி, சச்சின், இல்லைனா இப்போ விராட் கோலி அப்படின்னு ஃபேமஸான பிளேயர்ஸ் தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ மாடர்ன் டே ஃபேமஸான பிளேயராக சொல்கிறீங்க ஸ்ரேயாஸ் ஐயர். ஒய் ஸ்ரேயாஸ் ஐயர்? இல்லை, நல்லா கேட்ச் பண்ணுவார், சூப்பராக பேட் பண்ணுவார். ஓகே, ஸோ உங்களுக்கு அவர் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்காரு. விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி? டீம் ஐபிஎல் டீம் எந்த? ஆர்சிபி. எதனால? தெரியல. ஓகே, உங்கள் தாத்தா சிஎஸ்கே ஃபேன் தெரியுமா? தெரியும். ஸோ உங்களுக்குலாம் அந்த சண்டைலாம் வருமா? சிஎஸ்கே ஆர்சிபி சண்டைலாம் வருமா?
சண்டை வராது, ஆனால் நக்கல் பண்ணுவோம் அதுதான் கேட்குறேன். நக்கல் பண்ணுறது தானே சண்டை. ஓகே. ஏன்னா நீங்கள் அந்த சிஎஸ்கே ஆர்சிபிக்குள்ளே நிறைய ஒரு கிளாஷ்லாம் இருக்கும்ல. ஆமாம். ஓகே. ஸோ நீங்கள் தாத்தாவோட கிரிக்கெட் பேசும்போது என்ன மாதிரியான கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் வந்து அடிச்சுப்பீங்க? இந்த மாதிரி நக்கல் பண்ணுறதுலாம் எந்த பிளேயர்ஸ் மத்தியில் இருக்கும்? அது மாதிரி ஒன்றும் இல்லை, சும்மா யூ ஹாவ் எ ஹெல்த்தி டிஸ்கஷன். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்களா? Sutar, like 10 wickets, it's actually easy for in one whole test match. ஓகே. But one person doing 10 wickets, it's actually very hard. Okay. But Sutar has done that. Sutar has done that, but Yes. அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்கல. ஆமா. What do you feel about that? But தேவதத் படிக்கல் கொடுத்துருக்காங்க. Well, I mean, it makes sense why Devadal Palikal got Okay. out of the match. ஏன்னா 167 அடிச்சாரு, more than a century and a half. Okay. Plus 44 in the second half. Second innings. Yeah. Okay. And then sadly he got out, but it was a big contribution. Okay. Thank you so much. உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். தாத்தாவோட இன்டர்வியூஸ் நிறைய பாருங்க. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அமெரிக்கா உங்களோட அமெரிக்காலலாம் நிறைய தாத்தாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் us. Thank you so much. Thank you. வெல் டன் ரித்விக். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் உங்களோட கிராண்ட் சன்னோட பேசினதுல. ஏன்னா கிரிக்கெட் எப்படி ஒரு ஜென்ரேஷன் கடந்து வந்து அதை என்ஜாய் பண்ணப்பட்டுட்டே இருக்குங்கிறத, நீங்க ஒரு ஜென்ரேஷன், நான் ஒரு ஜென்ரேஷன், ரித்விக் ஒரு ஜென்ரேஷனா இருக்காரு. Exactly. நல்லா இருந்தது ஒரு 3 தலைமுறை வந்து உட்காந்து பேசுறது. மேட்ச் பத்தி போயிடலாம் சார். எப்படி இந்த மேட்ச் எப்படி பாக்குறீங்க? ஒரு பெரிய பிரேக் த்ரூ இந்தியன் கிரிக்கெட் வந்து ஆஃப்டர் ஒரு 3 சீரியஸ் ஃபெயிலியருக்கு அப்புறமா ஒரு சீரியஸ் வந்து ஒரு சீரியஸ்ன்னு இல்லை, இன்னொரு மேட்ச் பெண்டிங் இருக்கு. பட் ஸ்டில் இந்த விக்டரி வந்து அவ்வளோ தேவையா இருந்தது இந்தியன் ஃபேன்ஸ்க்கு. எப்படி பாக்குறீங்க இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது இந்த விக்டரி வந்து ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு. நீங்கள் ரைட்லி புட் இட். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அடுத்த ஜென்ரேஷன் வருதுங்கிறது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூரியவன்ஷி மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது இந்த கிரிக்கெட் வந்து டோட்டலாக ஒரு வேறு கலர் எடுத்துகிட்டு போகுது. ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறதே ஒரு மாதிரி டையிங் ஸ்டேஜுக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட், இந்த மாதிரியான கிரிக்கெட் தான் டெஸ்ட் கிரிக்கெட் ஓகே அப்படின்னு இருந்த அந்த ஸ்டைலில் மானவ் சுத்தர் ஒரு போலர் வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது என்னடா இது திடீர்னு என்னெல்லாமா மாற்றம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து பழைய கலரில் ஒன்று வருது அப்படின்னு பார்த்தா பழைய கலரில் வருது 23-24 வயசு பையன். ஓகே. அந்த மாதிரி இருக்குது. சரி, நம்ம டீமில் தான் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கேஷாரான்னு ஒருத்தர் போடுறாரு. இங்கே அந்த பையனை வந்து என்ன ஹார்ட் இருக்கணும் அங்கே அவனுக்கு. 40 ஓவர் போடுறாங்க, புது பையன், 23-24 வயசு பையன். போலிங் சம் 35-40 ஓவர்ஸ் அண்ட் கிவிங் 175 ரன்ஸ். போர்டில் வந்து நம்மளோட அனாலிசிஸ் பார்த்துட்டு 175 ரன்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னு பார்க்கும்போது போலிங் வராது அடுத்த இன்னிங்ஸில் போடுறதுக்கு. நம்ம இல்லை, இனிமேல் நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த பையனுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவான் அந்த பையன். அந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த யங்ஸ்டர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குள்ளே வருது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சோனல் பேட்டிங் எடுத்துக்கோங்க, 2 இன்னிங்ஸும் என்ன ஃபுட்டோ இருக்குது. அந்த ஸ்பின்னுக்கு வந்து ஏறி ஆடுறதுலாம், பிச் ஆஃப் த பால் வந்து ஆடுறதுலாம் நேராக பார்க்கும்போது நான் போகும்போது அவர் பேட்டிங் இருந்தது பிரமாதமாக இருக்குங்க. அந்த ஃபுட்டோ இருக்கு, அந்த டான்ஸிங் டவுன் த லைன் வந்து ஆடுறாரு மேலே, பிச் ஆஃப் த பால் வராரு. அவர் இத்தனைக்கும் சுத்தாரை வந்து பியூட்டிஃபுல்லாக போட்டார். அந்த லூப் கொடுக்கறது என்ன, அந்த ட்ரிஃப்ட் என்ன, கொஞ்சம் பாலை சாட்னர் ஸ்டைலில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை வந்து பார்த்து ஆடுறது. எல்லாத்தோட கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோனல் அடித்ததில் 75 ரன்ஸ் ஸ்வீப்பில் ஆடி இருக்காரு. ஓகே. அதுவும் யார், மானவ் சுத்தர். சரி, இங்கே நீங்கள் இந்த கேமுக்குள்ளே நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக இப்போ போயிடலாம். இப்போவே ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இவரோட இன்னிங்ஸ் படிக்கலோட இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய மெயின் போலர் வந்து ஜெயசூர்யா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை வந்து படிக்கல் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுனால பியூட்டிஃபுல்லாக கவுண்டர் பண்ண முடிஞ்சுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போட்டுட்டு இருக்கும்போது சோனல் ஆடின கேம் இருக்குது பாருங்கள். அதுவும் அந்த ஸ்வீப் ஷாட் ரிப்பீட்டடாக ஆடிட்டே இருக்காரு. அந்த ஸ்வீப் ஷாட்டுக்கு நம்ம இன்ஃபேக்ட் இந்தியன் போலர்ஸ் வந்து சுத்தார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து சுத்தார் மாதிரி ஆட்கள்னு சொல்ல வேண்டியிருக்கு. 2 மேட்ச்சில் அந்த மாதிரி பாருங்கள். கூட இருக்கிற 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து பழந்தின்னு கொட்டை போட்ட ஆட்கள். அவங்களுக்கு முன்னாடி இந்த பையன் அப்படி மேலே ஏறி வந்திருக்கான்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இதை எப்படி நெகேட் பண்ணுறது? நம்ம போலிங்கில் வந்து ஸ்வீப்புக்கு போகிறாங்களே அந்த மாதிரி அதை எப்படி நான் நெகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மணிந்தர் சிங்னு ஒரு போலர் இருந்தார் இந்தியாவுக்கு, மார்வலஸ் போலர், பியூட்டிஃபுல்லாக போடக்கூடிய ஒரு ஆள். 2 விதமான போலிங்கும் உண்டு. பாலை லூப் கொடுத்து தூக்கி போடுறதும் முடியும், அவரால் அடிச்சும் போடுவார். அது மாதிரி போடுற ஆள்.
வெரி வெரி என்ன சொல்லலாம், ஒரு கன்னிங் bowler. அந்த மாதிரி அவன் ஒரு ஆள். அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணார் கிரஹாம் கூச். ஓகே ஓகே. ஹீ ஸ்வெப்ட், கிரஹாம் கூச் ஸ்வீப்ஸ் இந்தியா அவுட் ஆஃப் த கேம்னு போட்டாங்க ஓகே. டைட்டிலில் போடும்போது. ஏன்னா அவ்வளோ ஸ்வீப் ஆடினாருக்கு வாங்கடையில். ஓகே. அந்த ஸ்வீப் ஷாட் ஆடிய மணிந்தர் சிங்கோட போலிங்கே போச்சு. அதெல்லாம் அந்த மாதிரி சுத்தாருக்கு ஆகக்கூடாது. அவர் ஹி ஹேஸ் டு லேர்ன். இந்த போலிங் கோச்லாம் இருக்காங்க, சுனில் ஜோஷிலாம் வந்து ரொம்ப நல்ல போலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவரெல்லாம் வந்து சுத்தர் மாதிரி ஆட்களை வந்து இதில் போய் இந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்கூடாது. ஓகே. இன்னைக்கு சோனல் காமிச்ச ஒரு இதை பெரிய தலைங்கள்கிட்டலாம் போய் ஆட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சாப்பிட்டு போவாங்க ஆமா ஆமா. அந்த ஷாட்டை. அதை எப்படி நெகேட் பண்ணுறதுங்கிறதுலாம் அவர் கற்றுக்கணும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்போம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் சாய் சுதர்ஷன் அப்படி சாஞ்ச உடனே உள்ள வந்து படிக்கல் அது படிக்கல்லாம் ஏறி போல அவரு ஒரு லீப் பண்ணி போய் மேலே உட்காந்துட்டாரு. ஆமா, மேலே ஏறி உட்காந்துட்டாரு. இனிமே அசைக்க முடியாது. நம்பர் 3 ஸ்பாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ருத்ராஜை பத்தி பேசும்போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்பர் 3 ஒரு ஓட்டை இருக்கு இந்தியாவில். புஜாரா போனதுக்கு அப்புறம் நம்பர் 3 ஸ்பாட் வந்து காலியா இருக்கு. அதை ஃபில்அப் பண்றதுக்கு ருத்ராஜ் ட்ரை பண்ணோம். திருப்பி ஓப்பனிங் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு 10 பேரோட போட்டு முட்டி மோதிட்டு இருக்கக்கூடாது. நம்பர் 3 அவர் ஒரு எய்ம் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பின்னாடியிலேருந்து வந்து ஒரு பைபாஸில் வந்து மேலே ஏறி உக்காந்துட்டார் படிக்கல். ஆனால் அது அவர் வந்து உழைப்பு. நீங்கள் அது வந்து சும்மா ஒரு ஃப்ளூக்லலாம் வந்தது கிடையாது. இதில் வந்து ஜால்ரா அடிச்சாரு, அவருக்கு வந்து உள்ள போர்டில் புஷ் அப்படிலாம் கிடையாது. ஷியர் ஹார்ட் ஒர்க். அவர் லிமிட்டட் ஓவர்ஸில் கிரிக்கெட்டில் ஆடினதாகட்டும், கர்நாடகா ரஞ்சி கேப்டன்சி எடுத்து அதில் பர்ஃபார்ம் பண்ணதாகட்டும், டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பண்ணதாகட்டும், ஹீ ஒர்க்ட் ஹார்ட் வே அண்ட் ரீச் திஸ் ஸ்பாட். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் அன்ஷேக்கபிள். இவர் ஒன்றும் ஷேக்கே பண்ண முடியாது கொஞ்ச நாளைக்கு. இதை அவர் தக்க வச்சுக்கணும். இந்த மொமெண்டத்தை எடுத்துகிட்டு போகணும். அவர் இது கொஞ்சம் சாஞ்சி உட்காந்துடக்கூடாது. அந்த மாதிரி அப்படி இருக்குது. ஸோ 2 பேரும் சுதார் அண்ட் படிக்கல் இந்த இன்னிங்ஸ் இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஓல்டு வார் ஹார்ஸ். கொஞ்சம் நம்ம ரிஷப் பந்துங்கிற ஒரு ஆள் வந்து அவர் வந்து எப்போ எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். அவர் அந்த கேஸ் அவர் எப்போ வேணுமோ அப்போ கவுத்து விட்டுருவாரு. ஓகே ஓகே. இப்போ என்னடா கவுக்கிற ஆளாக இருக்காருன்னு நம்ம நினைக்கும் போது திடீர்னு ஒரு பயண்ட் இன்னிங்ஸ் ஒன்று ஆடி கை கொடுப்பாரு. அவர் அடிச்ச செகண்ட் இன்னிங்ஸ் அடிச்ச அந்த 66 வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். அந்த 2-3 பார்ட்னர்ஷிப் செகண்ட் இன்னிங்ஸில் அவர் போனதும் சரி, அவர் இண்டிவிஜுவலாக அவர் அடித்த 66 சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் இமேஜின் ஒரு 270 280 சேசபிளாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும் மேட்சை பொறுத்த வரைக்கும். அஃப்கோர்ஸ் ஈவன் தென் இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் டச் அண்ட் கோன்னு இருந்திருக்கும். அது கிட்டத்தட்ட ஒன் சைடடாக எடுத்துகிட்டு போனது வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பந்த் ஆடின ஒரு இன்னிங்ஸ் சொல்லலாம். ஓவரால் இட்ஸ் அ குட் நைஸ் டீம் ஒர்க். நல்லா இருந்தது. ஜுரேல் ஒரு 50 அடித்தார். தங்குவாரா பார்க்கணும் அடுத்த மேட்ச்சுக்கு. ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் ரெடியாக இருக்கார். இன்னும் பெட்டர் பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின். ஜுரேலுக்கு நான் குறை சொல்ல மாட்டேன். பட் தெரியல அது அந்த மாதிரி இருக்குமா சார்? ஓப்பனாவே பேசிடலாம். சேஞ்சஸ் இருக்க போதா? ஜுரேல வந்து உட்கார இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 11 இஸ் வெரி குட். ஒருவேளை சர்ஃப்ராஸை வந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணினா ஜுரேலுக்கு பதிலாக சர்ஃப்ராஸ் கொண்டு வரலாமே தவிர மற்றபடி எந்த சேஞ்சும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இப்போ அடுத்த மேட்ச் கொழம்புல நாட் இன் பிரேமதாசா, சிங்களி ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடக்க போகுது. அந்த கிரவுண்டு நேற்றுக்கு நான் போய் பார்த்தேன். அவங்களோட அங்கே ப்ரிப்பரேஷன்லாம் 23rd இருக்கிறதுனால அதில் நடந்துகிட்ருக்கு. பட் அவங்க இந்த ஸ்பின் ட்ராக்கில் 10 விக்கெட் எடுத்துருக்கிற சுத்தாரை வச்சுட்டு திருப்பி இந்தியா உள்ளே போகும்போது திருப்பி அதே இடத்துல ஃபீட் பண்ணுறதா இந்தியாவுக்கு அப்படின்னு கொஞ்சம் ஸ்ரீலங்கா யோசிச்சாங்கன்னா மேபி கொஞ்சம் இந்த ஸ்பின் ட்ராக்காக இல்லாத மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐம் நாட் டூ ஷுவர். ஏன்னா அவங்களுடைய ஸ்பின்னர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் வந்து ஏன்னா ஜெயசூர்யா ஒரு மாதிரி இருக்குது. இந்த அடுத்தது அந்த கேசரா வந்து நியூ கமர், எவ்வளோ அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியல. பட் ஹி ஹேஸ் டு பி டெஃபினெட்லி பிளேட் வெரி குட் ஃப்யூச்சராக எனக்கு தெரியுது அவருக்கு. பட் அந்த ஸ்பின் வந்து ஒரு பழைய அவங்களோட முரளிதரன், அந்த ஹெராத் மாதிரி ஆட்கள்லாம் இருந்த ஒரு பீரியட் மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் அப் அண்ட் கம்மிங். கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ. அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸும் அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெட்டராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஹெல்ப் பண்ணுற ட்ராக்கு கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்குங்கிறது தெரியல. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்தியா இதே 11 ரீட்டைன் பண்ணுவாங்களாங்கிறது பார்க்கணும். பட் ஆஸ் இட் இஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் 11 இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் இந்தியா.
ஓகே, ஸ்ரீலங்காவில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கண்டிஷன்ஸ் பற்றி பேசுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்சோட இது பார்த்தோம்னா நம்ம ஜுரல் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவரால் ஏன் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது, அதே சமயம் செகண்ட் இன்னிங்ஸ் அவர் ஏன் ப்ரூட்டலாக அவுட் ஆகிட்டு போகிறாருங்கிறத வச்சே இந்த கண்டிஷன் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் யார் எடுக்கிறாங்களோ, யார் அந்த 1.5 நாள் ஆட போகிறாங்களோ அவங்களுக்கு ஃபேவராக பிச் இருக்குது. போக 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 கிராக்ஸ் விழுதா, வெடிப்பு விழுதா என்னன்னு தெரியல, ஸ்பின்னோடைய இது வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இதே தான் இந்த ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு ஆர்த்தடாக்ஸ் பழைய காலத்து டெஸ்ட் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க ஏஷியன் பிச்சில். இதே தான் அடுத்த மேட்சும் இருக்க போதா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மாற போகுதா அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து டாஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ண போகுது, இந்த மேட்சும் சரி போன மேட்சும் அடுத்த மேட்சும் சரி, எந்த அளவுக்கு டாஸ் குரூஷியலாக இருக்க போகுது? டாஸ் டெஃபினட்டாக குரூஷியலாக தான் இருக்குது. இது இந்த சீரீஸ்ன்னு இல்லை, இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தாலே டாஸ் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல். ஓகே, பட் டாஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்னா ஆன் வின்னிங் த டாஸ் அந்த கேப்டன் என்ன எடுக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. அதுதான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து என்னோட போலிங் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல்டிங் எடுத்துகிட்டு போய் வாங்கி கட்டினவங்களாம் இருக்காங்க. பட் நான் ஐ பிலாங் டு எ பார்ட்டி விச் பேக்ஸ் வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அது என்னோட தாரகம் வந்துடும். இது டெஸ்ட்ல ஜென்ரலாகவே இதுதான் எனக்கு வந்து. ஏன்னா நீங்கள் வந்து செகண்ட் பேட்டிங் போனீங்கன்னா ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் உங்கள் மேலே பாதி இருக்கும். ஓகே ஓகே, உங்களோட ஆப்போனண்ட்டு வந்து எந்த ஒரு கிரிக்கெட்டாக, ஈவன் ஒரு ஒன் டே கிரிக்கெட்டாக இருந்தால் கூட 50 ஓவரில் அவங்க 340 ரன் அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓவர் போய் சேசிங்கில் ஃபஸ்ட்டு ஓவர் ஃபேஸ் பண்ணும்போது 340 தான் உங்கள் கண்ணில் படும் இந்த போலரை விட. ஓகே ஓகே, ஸோ அதை பார்க்குறதா போலரை பார்க்குறதா, அதை பார்க்குறதா போலிங்கை பார்க்குறதாங்கிறது நீங்கள் உங்களோட பார்வை ரெண்டு விதமாக போயிடும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது பார்வை ஒன்றா இருக்கும், போலிங்கை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு ஸ்கோருங்கிறது ஒன்று முன்னாடி கிடையாது. அதனால கிவ் த ப்ரெஷர் டு த ஆப்போனண்ட். அப்படி பண்ணுற பட்சத்தில் நீங்கள் முதல்ல ரன்னை தூக்கி போர்டில் போடுறது தான் கரெக்டு. இது என்னோட கட்சி, நான் நிறைய தடவை தோத்தும் இருக்கேன், அதெல்லாம் வேறு விஷயம். கிரிக்கெட்டில் அதெல்லாம் உண்டு. பட் அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் இப்போது இன்றைக்கி இருக்கிற ரூல் ஆஃப் த டே. அப்படி இருக்கிறதுனால டாஸ் வின் பண்ணுற டீமுக்கு வின்னிங் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஓகே ஓகே, சூப்பர். ஹீரோஸ் பற்றி மானஸ் சுத்தவர் பற்றி பேசணும், தேவ்தத் படிக்கல் பற்றியும் சொன்னீங்க. தேவ்தத் படிக்கல் அண்ட் கேஎல் ராகுல் அந்த 2-3 அப்படிங்கிற ஸ்பாட் பற்றி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 2 பேர் கர்நாடகாலேருந்து வந்தவங்க, சிமிலர் பேட்ஸ்மேன். நம்ம சொன்ன இந்தியாவுடைய அந்த ஆர்த்தடாக்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டை மறுபடியும் கொண்டு வந்தவங்களா தெரியுறாங்க. இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் புஜாரா, ரஹானே, விராட் கோலி இந்த மாதிரியான டெஸ்ட்டை ரொம்ப ஸ்லோவாக அணுகி ஆடக்கூடிய ஆட்களாக தெரியுறாங்க. இப்போ இந்தியாவுடைய ஃபியூச்சர் இதுலேருந்து எப்படி உருவாக போகுது? மறுபடியும் நம்ம அந்த பழைய ஆர்த்தடாக்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் பின்னாடி போவோமே, ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மன் அப்படியும் கூட தெரியுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக இந்த கர்நாடகா பாய்ஸ் என்ன மாதிரி எவ்வளோ ஜெல்லாக இருக்கிறாங்க, இவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க? பியூட்டிஃபுல்லுங்க. இது கர்நாடகா கிரிக்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெகசி அப்படியே கண்டினியூ ஆகணும். இப்போ இந்த படிக்கல் வந்ததுக்கப்புறம் ஏன்னா கேஎல் மட்டும்தான் இருந்தார். கர்நாடகாவோட லெகசின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பேட்ஸ்மேன்லாம் இருந்த ஒரு டீம் அது. நீங்கள் ஒரு காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பி விஜயகுமார் ஓப்பனிங், சஞ்சய் தேசாய், குண்டபா விஸ்வநாத், சுதாகர் ராவ், இதெல்லாம் மாதிரி ஒரு பெட்டாலியன் ஆஃப் பீப்புள். அதுக்கப்புறம் டிராவிட் அவரோட செட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு அதாவது ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டோட அந்த என்ன சொல்லலாம் ஃபினஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிரிக்கெட்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் அமைஞ்ச ஒரு டீம் அது. அது வந்து அந்த மாதிரியான இதுலேருந்து தான் வந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாலேருந்து எக்கச்சக்கமான ரெட் பால் கிரிக்கெட்டர்ஸ் வரல. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் அது இது காப்பி புக் கிரிக்கெட்டு. இந்த பால் இங்கே விழுற பால் ஃப்ரண்ட் ஃபுட் போய் ஆடணுன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட் போய் தான் ஆடணும், அவ்வளோதான். இந்த பாலை நீ பேக் ஃபுட்டுக்கு வந்து இப்படியே தூக்குவேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததே இல்லை யாருமே அங்கே. அது கிடையாது, அந்த கல்ச்சர் கிடையாது. அந்த கல்ச்சர் கிடையாது. ஒரு காலத்தில் சிவாஜி பார்க்கில் பாம்பேயில் அந்த கல்ச்சர் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஆடினீங்கன்னா உள்ள சேர்க்கவே மாட்டாங்க. அந்த கோச் வந்து வெளியில் போயிட்டுருவாங்க. நீ லாய்க்கு இல்லைப்பா, நீ கம்பு சுற்றுற ஆள் லாய்க்கு இல்லைன்னு வாங்க. இன்னைக்கு மாறிடுச்சு, நீங்கள் மாறிடுச்சு. ஈவன் இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்களேன், தமிழ்நாட்டிலேருந்தோ ஒரு கர்நாடகாலேருந்தோ பெரிய அளவுக்கு நம்ம இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு வராததுக்கு காரணம் இதுதான். நீங்கள் பத்ரிநாத் எடுத்துக்கோங்க, நீங்கள் நிறைய தமிழ்நாட்டு பிளேயர்ஸும் எடுத்துக்கோங்களேன், ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக தான் இருக்கும். நீங்கள் சாய் சுதர்ஷன் அடிக்கிறது கூட தூக்கி அடிக்கிறாரு, தரையாக இருக்கும். நீங்கள் பார்க்குற அந்த சில்கே டச் உங்களுக்கு தெரியும், அப்படி தான் இருக்கும். இதே லெகசியில் வந்தது தான் கர்நாடகா. ஐ எம் வெரி ஹாப்பி டு சி கேஎல் அண்ட் படிக்கல் கோயிங் ஃபார் ஒரு லவ்லி பார்ட்னர்ஷிப்பில் போகிறதுங்கிறது
ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் பக்கா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினாங்க. தரையோட ஆடுறது, ம். பால் நீ தள்ளி சிங்கிள் எடுக்கிறது வழியே தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. ம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் போயிருக்கும், ஒரு 35 ரன் இருக்கும், எப்படா அடிச்சாங்கன்னே தெரியாது. தள்ளி எடுத்திருப்பாங்க அது. ஓகே. அந்த மாதிரி இருக்கும். இந்த சில்கி இந்த ரிஸ்ட் ஒர்க்குன்னு நம்ம ஒரு காலத்தில் இந்தியன் ஹாக்கி டீம் வாஸ் நோன் ஃபார் ரிஸ்ட் ஒர்க். ஓகே. ஒரு காலத்தில் அடிச்சு ஆட மாட்டாங்க. இந்த ஆஸ்திரேலியன்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிக்கை தூக்கி அடிக்கிறதுங்கிறதுலாம் வந்தது. நம்மளது பூரா ரிஸ்ட் ஒர்க் தான். அந்த மாதிரி ஆடக்கூடிய கிரிக்கெட் இதெல்லாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இப்போ இவரோட 2-3 கிளான்ஸ் ஆடினது படிக்கல் வருது. கேஎல் கேட்க வேண்டாம். அப்படியே கேஎல் 30 ரன் அடிச்சாருன்னா 30 தடவை கண்ணுக்கு கொழுமைன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு ஐஸ் கட்டி அப்படி இருக்கு. நான் எதுக்கு இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் அந்த நேர போனதை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் மறுபடியும் போகிறேன். நம்ம நேராக போய் உட்காந்து பார்க்கறதுங்கிறது அங்கே வந்து பெருசாக கிரிக்கெட் பார்க்கறதுக்குன்னு இல்லை. நான் சொன்ன மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கிரிக்கெட் பார்க்க முடியல. நம்மளுக்கு தான் இருக்கும் இல்லை, பைட் வேணும்ல நமக்கு. நான் பக்கத்தில் இருக்கிறவங்க போகிறவங்க வரவங்க இவங்க கிட்டலாம் சும்மா ஒரு பேச்சு கொடுத்து அப்படி பார்த்ததில்ல. நான் சொல்கிறேன் பாலு, தே காட் லங்கன்ஸ் ஹவ் காட் வெரி வெரி ஹை ப்ரைட் ஃபார் தேர் டீம். பெரிய ஒரு அவங்க மேலே தன்னோட டீம் மேலே ஒரு பெரிய பெருமை இருக்குது. ஆனால் தே காட் வெரி ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ். ஓகே. நான் ஒரு 10 பேர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னா அதில் 8 பேர் கோலியை பற்றி பேசுகிறாங்க. ஓகே. கோலி சார், கோலி வி ஆர் மிஸ்ஸிங். ஒரு 2-3 பேர் வி ஆர் மிஸ்ஸிங் பும்ரான்னாங்க. ஓகே. ஸோ கோலி அங்கே வந்து கோலி ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாக பார்க்கப்படுறாரு அங்கே. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் சூரியவன்ஷி எங்களுக்கு பிடிக்குது சார் ரொம்ப அப்படின்னு யாரும் பேசலை. ஓகே. அவங்க அபய் சர்மா அடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரும் பேசலை. இதெல்லாம் நீங்கள் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதெல்லாம் ஒன் ஆஃப். அப்போ அந்த சமயத்தில் ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி அப்படியே ஒரு லைட்னிங் இருக்குல்ல எங்கே, அதாவது கிரிக்கெட்டாக பார்க்குறாங்க. அதுக்கு சொல்ல வரேன். அவங்க வந்து சார் ஒரு கோலி இருந்திருந்தா கோலியோட செஞ்சுரியை யூ வுட் ஹவ் என்ஜாய்ட் மச் மோர். எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு வாங்கன்னு கோலியை கூப்பிட்டு இருக்காங்க. வந்து ஒரு மேட்ச் ஆடுங்க, சும்மா ஒரு மேட்ச் ஒரு இன்னிங்ஸ் ஆட்டு போங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாபர் அசாமியே டூப்ளிகேட் கோலின்னு தான் சொன்னாங்க. அவங்க அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. இங்கே சொல்லுவாங்க ஒரு காலத்தில் பி சுசிலா வந்து தென்னகத்து லதா மங்கேஷ்கர்மாங்க. ஓகே ஓகே அப்படிம்பாங்க. அதை வந்து எஸ்பிபி ஒரு மீட்டிங்கில் சொன்னார், நான் சுசிலா அம்மாவை தென்னகத்து லதா மங்கேஷ்கர்னு சொல்ல மாட்டேன், லதா மங்கேஷ்கரை வடக்கத்தி சுசிலாமான்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கோலின்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரியான ஒரு பேர் இருக்கு. இந்த டீம் இந்த மேட்ச் ஜெயிச்ச விதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது அந்த பேரை காப்பாற்றிட்டான். ஓகே ஓகே. ஆர்த்தடாக்ஸ்ன்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிளேயர் வந்து சுப்மன் கில் கேப்டன். அவரால் ஏன் ஸ்பின்னை டேக்கிள் பண்ணி விளையாட முடியலங்கிற கொஸ்டின் இருக்குது. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு. வாட்ஸ் ப்ராப்ளம் வித் சேலஞ்ச்? இட்ஸ் எ சேலஞ்ச். எல்லாருக்குமே அப்படி தானே, எல்லாருமே எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில விக்கெட் வந்து சில பேட்டிங் ஸ்டைலுக்கு சூட்டபுளாக இருக்கும். பவுன்ஸ் ட்ராக்லாம் அவர் நல்லா ஆடுறாரு, அவருக்கு ஹைட் அட்வான்டேஜ் இருக்குது. அவர் வந்து ஈவன் குட் லெங்த் பாலை கூட பேக் ஃபுட் போய் ஆடக்கூடிய டைமிங் இருக்குது. அப்படி அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் அந்த ஸ்பின் ஆடுறது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவருடைய ஹைட்டுக்கு ஸ்பின்னை கூட இன்னும் நல்லா டேக்கிள் பண்ணலாம். அது என்ன ஆகுதுன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து பால் வந்து புஷ் பண்ணுறாரு. பாலை நிறுத்தி இப்போ டிராவிட்லாம் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பால் பேட்டை பட்டு தரையில் பட்டு பவுன்ஸ் ஆகும் அங்கேருந்து. நீங்கள் பார்த்துருக்கலாம். அது நீங்கள் அந்த ஃப்ரண்ட் ஃபுட் போட்டு டிஃபென்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா பேட் இப்படி தான் இருக்கும், பால் வந்து இப்படி பட்டு தரையில் பட்டு அப்படி பவுன்ஸ் ஆகும், தரையில் பட்டு இப்படி போகாது. அதான் நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். சாஃப்ட் ஹேண்டில் ஆடும்போது பஞ்சுனா இங்கே பஞ்சு, இது இல்லை. புரியுதுன்னு நினைக்கிறேன். இது இல்லை, இது. அதை அவர் கற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கில்லு பாலை ட்ராப் பண்ண கற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல் போயிடும் அவரோட கிரிக்கெட்டு. அவரோட இது என்ன ஆகுதுன்னா, இது சாய் சுதர்ஷன் நீங்கள் அவுட் ஆகிறதுலாம் பார்த்துருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஏரியாவில் அவுட் ஆகிறாரு. அது காரணம் என்ன, இது ஆஃபில் ஆடும்போது அந்த பஞ்ச் ஆடுறாரு, லெக்கில் ஆடும்போது பஞ்சு வருது இல்லை, லெக்கில் ஆடும்போது கொடுக்குறாரு பேட்டு. சரி, அதை வந்து கில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆடும்போது கூட இப்படி போகுது பேட்டு. அது அந்த பஞ்ச் ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த ஸ்பின் ஆடுறதுக்கு வந்துடும் அவருக்கு. ஃபுட் ஒர்க்கை பற்றி அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஹைட் அட்வான்டேஜ் இருக்குது, அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இட்ஸ் கில் வந்து இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம். ஒரு விக்கெட் கொஞ்சம் ஒரு க்ரீன் டாப் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன்,
முதல்ல அவருக்கு தேவை ஒரு 50-60 ரன் அடிச்சுட்டு அப்புறம் ஸ்பின் வரும்போது உள்ளே போனால் கூட பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே சூப்பர். கில் அவர் சரி பண்ணிப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். இன்னொரு குல்தீப் யாதவ் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையாவோ இல்லை ஒரு ரொம்ப பேட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியல. பட் அவருடைய ஸ்டாண்டர்டை மேட்ச் பண்ண முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்க முடியுது. அவர் என்ன நம்ம அகைன் நான் நேற்று கல்யாண் சார் கிட்ட கேட்ட கேள்வி தான் உங்ககிட்ட கேட்குறேன். ரிஸ்ட் ஸ்பின்னோட யாரா முடிஞ்சிச்சு. அவர் சின்ன மேன் சொல்கிறாரு, அதாவது கையை இப்படி சுழற்றி போடக்கூடிய ஸ்பின் டெஸ்ட்டில் முடிஞ்சிருச்சா, இனிமேட்டு அப்படி யாருமே வர முடியாதா அப்படிங்கிற கொஸ்டின். அப்படிலாம் கிடையாது. இனிமேல் யாருமே வர முடியாதாங்கிறத நம்ம எதுவுமே சொல்ல ஏன்னா முடியாது. எல்லாருமே ஆஃப் பிரேக் தான் போடுறாங்க. ஒன்று ரைட் ஹேண்டில் போடுறாங்க, இல்லை லெஃப்ட் ஹேண்டில் போடுறாங்க. நம்ம வந்து இந்த ரிஸ்ட் ஸ்பின்னர் வந்து டெஸ்ட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. நீங்கள் ரிஸ்ட் ஸ்பின்னருங்க, நீங்கள் அந்த செனாமன் போலருங்கிறதே ரேர் கமாடிட்டி. எத்தனை பேர் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க? இல்லை ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஸ்பின் நிறைய உண்டு. கூட ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னருக்கு கூகுளி போடுறதுங்கிறது காமன். ஓகே. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு வந்து சைனாமென் போடுறதுங்கிறது நாட் காமன். இது அன்காமன் ஆக்சுவலி. எத்தனை பேர் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்? பிராட் ஹாக்னு ஒரு ஆஸ்திரேலியன் போட்டுருந்தாரு. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தது குல்தீப் தான். ஸோ இது வந்து ரேர் கமாடிட்டி. இது எப்போவுமே இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்டைல் ஆஃப் போலிங். சின்ன வயசுலேருந்து அந்த ரிஸ்ட் ரொட்டேஷன் இருக்கணும். அந்த மாதிரி இந்த ரைட்டாக இருக்கட்டும் லெஃப்டாக இருக்கட்டும். ரைட்டில் உங்களுக்கு ரிஸ்ட் ரொட்டேஷன் பெட்டராக வரும். காரணம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ரைட்டிஸ். இந்த லெஃப்டிஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த ரிஸ்ட் ரொட்டேஷன் அந்த அளவுக்கு வரதில்லை. என்ன காரணங்கிறது சயின்டிஃபிக்காக என்னென்னு எனக்கு தெரியாது. ஓகே. பட் வரதில்லை. அவங்க இன்ஃபேக்ட் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒரு ஆள் வேணும் இல்லை உங்களுக்கு. அதுவுமே ரேர் கமாடிட்டி. இப்போ நீங்கள் நான் ஐ வாண்ட் டு பி சைனாமேன் போலர்னா எனக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள். ஓகே. ஆளே இல்லையே. குல்தீப் யாதவ் தான் கூப்பிட்டு வரணும். நீ ஆடினதுலாம் போதும் எனக்கு வந்து எனக்கு சொல்லிக் கொடுறான்னு சொல்லணும். அதுதான் பண்ணணும். ஸோ அதனால அது ஒரு ரேர் கமாடிட்டி. அதுவாக வந்தால் உண்டு. ஓகே. அது நம்மளா கேட்க முடியாது. அதுவாக விழணும். மயில் தோகை வச்சு ஆடுற மாதிரி. ஸோ அது அந்த மாதிரி இருக்குது. பட் எனக்கு இந்த அடுத்த மேட்ச் பற்றி கூட நம்ம பேசும்போது சேம் டீம் தான் போவாங்கன்னு நான் சொன்னது காரணம், இன்னும் ஒரு மேட்ச் குல்தீப்புக்கு கொடுத்து பார்க்கணுங்கிறது என்னோட இது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குல்தீப் இஸ் நாட் எ bowler டு பி ரிட்டன் ஆஃப் ஜஸ்ட் லைக் தட். ஓகே. கொடுத்து பாருங்கள், கடைசி வரைக்கும் கொடுத்து பாருங்கன்னு. பட் ஸ்டில் எனக்கு வந்து சரண்ஷ் ஜெயின் மேலே ஒரு பார்வை இருக்குது. ஓகே. அவர்கிட்ட கொடுத்து பார்க்குறது. ஏன்னா அவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது இந்த சோனல் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்கிறது பெட்டர்னு யோசனையில் கொடுக்கறது பெட்டர்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் குல்தீப் வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இனி எனி கேஸ் ஜடேஜாவை ட்ராப் பண்ண முடியாது. ஆனால் ஜடேஜா இஸ் அ மஸ்ட். சுதர் நல்லா கட்சி பச்சி தட்டி தொடச்சி போட்டு உட்காந்துட்டார் சீட்டை. அதனால் அவரையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கை வைக்கிறதா இருந்தால் குல்தீப்பை தான் கை வைக்கணும். இன்னும் ஒன்று கொடுத்துருங்களேன். ஓகே. மோஸ்ட்டாக நம்ம திரும்ப பேசின அந்த பாயிண்ட் தான் நடக்கும்னு நினைக்கிறது. தே ஆர் கோயிங் வித் த சேம் டீம். ஏன்னா கௌதம் கம்பீர் டஸ் நாட் வாண்ட் டு டிஸ்டர்ப் த வின்னிங் டீம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டே வரோம். தாரக மந்திரமாக பார்த்துட்டே வரோம். அவர் ஐபிஎல்லையுமே சரி வின்னிங் டீமை கை வைக்கவே மாட்டார். அவர் வின்னிங் டீமை கை வைக்க மாட்டாருன்னு இல்லை, அவருக்கு பிடிச்ச டீமை கை வைக்க மாட்டார். அது வின் பண்ணுதோ இல்லையா? ஜெயிச்சிருக்கோம் சார், கொஞ்சம் அடிக்காமல் இருக்கு சார். அதான் சொன்னேன், அது வின் பண்ணுதோ இல்லையா, இன்னும் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஆமாம் டெஃபினட்டாக. ஆக்சுவலாக ஜிஜிக்கும் ஒரு பெரிய பிரேக் த்ரூ இல்லை. ஏன்னா இவ்வளோ தோல்விகளை சந்திச்சது. பட் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லணும். நீங்கள் கம்பீரை சொன்னதுனால அந்த பாயிண்ட்டும் சொல்லாமல் இருக்க முடியாது. 7 பேட்ஸ்மேன் வச்சுன்னு கூட ஜெயிக்க முடியும்னு காமிச்சிட்டாங்க. இது கம்பீருக்கு ஒரு பாடம். ஓகே. 11:45 வரைக்கும் பேட்ஸ்மேன் இருக்கணும்னு இருக்கக்கூடாது. 4 பவுலர் ஜென்யூன் பவுலர் எடுத்துன்னு போங்கடா அப்படின்னு நம்ம படித்து சொல்லியிருக்கோம். 4 ஜென்யூன் பவுலர் அவுட் போனாங்க. இவங்க உடனே வருவாங்க. இந்த கொடி தூக்குற ஒரு கூட்டம் உண்டு. ஏன் மானவ் சுத்தார் இஸ் அன் ஆல்ரவுண்டர், அவர் கூட தான் 15 ரன் அடிச்சாருமாங்க லூசுத்தனமா. மானவ் சுத்தார் இஸ் அ பவுலர் ஹூ கேன் கெட் யூ ரன்ஸ். ஓகே. அவ்வளோதான். இந்த ஹர்ஷித் ராணா ஆல்ரவுண்டர்லாம் சொல்லி வெறுப்பேற்றினாங்களே அந்த மாதிரி. மானவ் சுத்தார் நீங்கள் சொல்லும்போது டேனியல் விக்டரி மாதிரி சொல்லலாம்ல, பவுலர் ஹூ கேன் கெட் ரன்ஸ். ஆமாம், சரி, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்களே உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவர் ஆல்ரவுண்டருங்கிற டேக்லாம் கொடுக்காதீங்கிறேன். ஓகே ஓகே. சரி, நீங்கள் ஆல்ரவுண்டர்னு பேசாதீங்க. ஆல்ரவுண்டருங்கிறது வேற கேட்டகரிங்க. இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா விட்டு இந்தியாவில் ஆல்ரவுண்டர் கிடையாது. தயவு செஞ்சு இந்த அக்சர் பட்டேல் இவங்களெல்லாம் பார்த்து, ஹர்ஷித் ராணா இவங்களெல்லாம் பார்த்து ஆல்ரவுண்டர்னு சொல்லாதீங்க. பவுலராக பாருங்க. இஃப் ஹி கெட்ஸ் யூ ரன்ஸ் ஃபைன், கிரேட், அது உங்களுக்கு போனஸ். பேட்ஸ்மேனாக பாருங்க. என்னைக்காவது ஒரு ஓவர் அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவன் ஒரு விக்கெட் எடுத்தான்னா இட்ஸ் அ போனஸ், டேக் இட். அப்படிதான். நேற்று கூட படிக்கலுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு. சப்போஸ் அந்த ஓவரில் படிக்கல் ஒரு விக்கெட் எடுத்திருந்தா will you call him an all-rounder? Nonsense. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு ஃபயரோட, இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தோட 2-0 வின் பண்ணிட்டு நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் இன்சைட்ஸ். தேங்க்யூ பாலு, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.